ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகிட்டேன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிட்டார். ஆனா நேத்து வரலும் நான் ஒரு 10 அம்ச கோரிக்கை வச்சிருக்கிறேன். இந்த 10 அம்ச கோரிக்கைய திமுக நிறைவேற்றுறதுக்கு உண்டான தேர்தல் அறிக்கையில உறுதிமொழி கொடுக்கும்னு சொல்லி சொல்றார். அந்த 10 அம்ச கோரிக்கையில என்ன சொல்றாரு? ஈழத்தில் இருக்கிற விடுதலைக்கு நாம இங்க போராடணுங்கிறாரு. அப்புறம் தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, இப்படிங்கிற மாதிரி ஒரு 10 அம்ச கோரிக்கையை வச்சு அதை நிறைவேற்றுறதுக்கு இப்ப இல்லைன்னா கூட இனிமேல் 2024 நிறைவேற்றி தர்றேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தா நாங்க திமுகவுல தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு பேசி இன்னைக்கு 11 மணி வரல ஒரு டைம் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு 22/3/26 இன்னைக்கு 11 மணிக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் எதையுமே கண்டு கொள்ளாம இருந்ததுனால அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிட்டார். இவருக்கும் நம்ம தளபதி வெற்றி கழகம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் தாவேக்கா, இதுவும் தாவேக்கா, 2 தாவேக்காவுடைய தலைவரும் ஒரே மாதிரிதான். இப்போ இந்த வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இவர்தான் நிறுவனர். இருக்கு அவரு வேல்முருகன் 1999 காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பரமசிவம் அவங்களுடைய மகள் காயத்ரி பரமசிவத்தை 1999 திருமணம் செஞ்சுக்கிறார். 99 திருமணம் செஞ்சுக்கிட்டு 2016 வரலும் கணவன் மனைவியுமாக வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. இப்ப அந்த பரமசிவம் காயத்ரியுடைய அப்பா பரமசிவம் என்னாரு, இன்னைக்கு நம்ம வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வளர்த்தரவாகத்தில் வச்சிருக்கிறார வீடு, அந்த வீடு யாருடைய வீடுன்னு சொல்லி சொன்னா காயத்ரிக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த வீடு. ஆனா அந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது யாரு? நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள். இப்போ அவர் கல்யாணம் பண்ண பிற்பாடு 20 வருஷமா அவருக்கு குழந்தை இல்ல. என்ன மனைவியிட சொல்லிட்டா, நமக்கு தாம்பத்தியம் வேண்டாம், குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால 20 ஆண்டு காலமா அவர் குழந்தையவே அந்த இல்லாத சூழ்நிலையில அவருடைய மனைவி காஞ்சிபுரம் கோர்ட்ல ஜீவனாம்சம் வழக்கு போடுது. காஞ்சிபுரம் ஜீவனாத்த வழக்கு போடுதுன்னு சொன்னா எனக்கு மாசம் 25,000 கொடுக்கணும், அந்த வளசரவாகத்தில் இருக்கிற வீடு எனக்கு வரணும், என்னுடைய வீடு என்னுடைய பெயரில் இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடருது. ஆனா கோர்ட்டார் காஞ்சிபுரம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு 25,000 கூட தீர்ப்பு சொல்லிருச்சு. ஆனா இவர் ஜீவனாப்தம் இதுவரையிலையும் கொடுத்த பாடு இல்லை. அந்தாவும் பல்வேறு நிகழ்ச்சியில போராடி பார்த்தாங்க. இப்போ அதுவும் தாவேக்கா, தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே, இது தமிழக வெற்றி கழகம் டிவிகே. இந்த வெற்றி கழகத்தினுடைய மனைவி தளபதி விஜயனுடைய மனைவி சங்கீதா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இப்போ குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நீண்ட நாட்கள் 20 வருஷம் கழிச்சு 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜீவனாம்சத்துக்கு கேஸ் எங்க போட்டிருக்குது? செங்கல்பட்டு கோர்ட்ல போட்டிருக்குது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்குது. இப்ப செங்கல்பட்டு கோர்ட்ல ஜீவனாம்ச கோர்ஸ் போட்டு வர்ற ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு தளபதி வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அங்க ஆஜராகணும். இதுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு, தன்னோட வீட்டை வித்துட்ட, ஒரு கல்யாண மண்டபத்தை வித்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சால்சாப்பு சொல்லி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தேர்தல் வந்துருச்சு, நான் வரமாட்டேன்னு சொல்லுவார் அவரு. ஆனால் இப்போ டிவிகே அப்படின்னு ஆரம்பிச்சா 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டையாத்தான் இருக்கிறாங்க. அவருடைய சம்சாரம் ஜீவனாம்சத்துக்கு போராடுது, சொத்துல எனக்கு வீடு விடுறா அப்படிங்குது. இப்ப வேல்முருகன் சம்சாரம் எனக்கு ஜீவனாம்சம் 25,000 கோடை தீர்ப்பாயிச்சு, குடிக்கல, எனக்கு அந்த வளசரவாக்கத்தில் இருக்கிற ஊடு குடுன்னு சொல்லுது. இப்ப இந்த சூழ்நிலையில இவர் திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தம் 6 தடவை ஒரு சட்டசபையில போட்டியிடுறார். அதுல 3 முறை வெற்றி பெறார், 3 முறை தோல்வி அடைகிறார். ஒரு தடவை 2011 ஜெயலலிதா இருக்கிறப்போ கடலூர் தொகுதியில போட்டி போடுறதுக்கு போறாரு. அப்போ இரட்டை இலையில போட்டி போடுன்னு சொன்னா, நான் இரட்டை இலையில போட்டி போட மாட்டேன், நான் தன்மானம் மிக்க தலைவன், நான் எனக்குன்னு ஒரு சின்னம் இருந்தா அதுலதான் போட்டிடுன்னு சொல்லி சுயேத்தியா போட்டி போட்டு ஒரு 30,000
253 வாக்கு தான் வாங்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய வாக்கு தான். அந்த வாக்கு வாங்கி தோத்துட்டாரு. அப்ப 2021 நடக்கிறப்போ தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டு ஒத்த சீட்டு கொடுத்தா போதுன்ட்டார். எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் ஒரே சீட்டில் சொல்லி அவர் பன்ருட்டியில் நிற்கிறார். பன்ருட்டியில் நின்று வெற்றி பெறார். உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெறார். ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றாலும் சட்டசபையில நடக்கிறப்ப ஏக ரகலையாத்தான் இருக்கு உள்ள. ஆனால் தவறு என்று சொல்கின்ற பொழுது சுட்டி காட்டுவதற்கு திறமை படைத்தவர் தில்லானவர் தான் வேல்முருகன். அந்த தில்ல சொல்லவே முடியாது. அவர் என்ன சொல்றாரு, இப்ப கூட ஒரு வாக்குறுதி சொல்றாரு, சுங்க கட்டணம் கூடாது, சுங்க கட்டணம் தமிழ்நாட்டில எங்கேயுமே இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே சுங்க கட்டண வசூலை நிறுத்தணும்னு சொல்றாரு. இவர் ஒரு தடவை சென்னை பக்கம் வந்துகிட்டு இருக்கிறப்போ அநேகமா மேல்மருவத்தூர் பக்கத்துல நினைக்கிற ஒரு டோல்கேட்ல காசு கொடுக்கற ஒரு போராட்டம். உடனே தொண்டர்கள் எல்லாம் படைச்சோடு போய் அந்த டோல்கேட்டை அடிச்சு உடைச்சு டோல்கேட்டுகள் இருக்கிற கம்ப்யூட்டரு மிஷினரி எல்லாம் சேதப்பறிச்சு அதுல இருந்து வேல்முருகன் டோல்கேட் முருகன் மாறி போயிட்டார். இப்ப இந்த வேல்முருகனுடைய நிலைமை இப்ப என்னன்னு சொன்னா, இனிமேல் நான் திமுகவுக்கு வால் முருகனா இருக்கல, நான் தனியா வேல்முருகனாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த சூழ்நிலையில தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 தொகுதி கொடுக்கிறேன் எடப்பாடியார் என்கிட்ட சேருன்னு சொல்றாருங்கிறாங்க. ஆனா இவருடைய கொள்கை தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது என்டிஏ நான் சேர மாட்டேன்னு சொல்றார். ஏன்னா அதுல பாரதிய ஜனதா இருக்குது, அதுல சேர மாட்டேங்கிறாரு. அதுல சேரலிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அங்க இவங்க அண்ணன் அங்க அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் இல்லையா, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து சண்டை கட்டிட்டு பிரிஞ்சு வந்தவர் தான் நம்ம வேல்முருகன். அதுக்கு பின்னாலதான் தமிழக வாழ் உரிமை கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. இப்ப அங்க போனா ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுகிறதுக்காக வேண்டி நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதத்தை போட்டு இன்னைக்கு போல்ட்டா உடைச்சிட்டாரு. அப்போ என்டிஏ கூட்டணி சேருன்னு சொன்னா இப்ப அதிமுக வான்னு கூப்பிட்டு இருக்குது, நான் 3 தொகுதி கொடுக்குறேன் நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப 3 தொகுதியில் கொடுத்தாலும் அதிமுக மட்டும் சும்மா இருக்குமா? அங்கே ரெட்டலையில தான் நிக்க சொல்லும். அப்ப அங்க ரெட்டலையில தான் நின்னாகணும். ஆனா புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய வேல்முருகனா இருந்தா அதிமுக எடப்பாடியோட போய் சேர்ந்து அதிமுகவுடைய தொகுப்புல சீட்டை வாங்கி ரெட்டலையில நின்னாரா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை விட்டுட்டு தனியா நான் 110 தொகுதியில் நிக்கிறேன்னு சொல்லி இப்ப ஆவேசமா பேசிட்டு இருக்கிறார். இந்த 110 தொகுதியில நின்னான்னு சொன்னா திருவற்றியூர்ல ஒரு 10,000 ஓட்டு வாங்குவார், கடலூர்ல வாங்குவார், பன்ருட்டியில வாங்குவார், அப்புறம் தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் பார்த்தா 1000, 2000, 3000, 4000 ஓட்டு வித்தியாசத்துல வாங்குவார். ஆனால் அந்த வாங்கக்கூடிய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகக்கூடாது, அந்த ஓட்டு குறைஞ்சதுன்னா அதிமுக ஜெயிக்குங்கிற ஒரு மன ஆசையில உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இழுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லையா. ஆனா அவங்க இழுத்து போட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தன்னோடு இழுத்துக்குச்சு. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் போன முறை அதிமுகவுல கூட்டணி இருக்கிறப்ப விருதுநகர்ல பல லட்சம் ஓட்டு வாங்கினவர் தான் விஜய் பிரபாகர். இப்போ அவங்க கட்சியும் ஓட்டு வங்கியில குறைவான கட்சின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் வேல்முருகன் போயிட்டா கூட இப்ப கொங்கு நாடு தேசிய கட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த தனியரசு அவரு திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. தமீம் அன்சாரி அவர் எங்க இருந்தாரு, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாரு, இப்ப திமுக வந்துட்டாரு. இதையெல்லாம் மனத்துல வச்சுக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சேர்ந்தா சேரு, சரினா போ, எனக்கு ஒன்றும் நட்டம் இல்லை, வந்தீங்கன்னா நீ ஒரு எம்எல்ஏ ஆகுவ, போனீங்கன்னா எக்காடை கட்ட போன்னு சொல்லி இவரு சொன்ன டிமாண்டுக்கெல்லாம் அவரை மறுத்து கடத்தி வரலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைக்கவே இல்லை. இவர் போய் பேசுனதாகவும் 3 சீட்டு கேட்டோம், நான் 10 கோரிக்கை வச்சேன், அந்த 10 கோரிக்கையை ஏத்துக்கல, அதனால நாங்க எங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இனிமேல் நான் யாரோடு கூட்டணி சேர்றேன் அப்படிங்கிறது இனிமேல் அறிவிக்கிறேன்னு சொல்றார். இனிமேல் கூட்டணி சேர்றதுக்கு எந்த கட்சி இருக்குதுங்க?
திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் கூட்டணி சேர்த்துக்குச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் சேர்ந்துக்குச்சு. இப்ப நாம் தமிழர் தனியா நிக்குது, தமிழக வெற்றி கழகமும் தனியா நிக்குது. இப்போ இந்த இடையில ராமதாசும் சசிகலாவும் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கி அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டு தனியா நிக்கிறாங்க. இவர் எந்த கட்சியில போய் கூட்டணி சேருவார்னு தெரியவில்லை. ஆனா ஒண்ணு முடிவு எடுத்துட்டார். நாம திமுகவுக்கு போய் புலிக்கு எலிக்கு வாளா இருக்கிறத விட புலிக்கு வாளா இருந்துட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு பாலிசி. அது என்ன சொல்லுவாங்கன்னா பழமொழி, எலிக்கு தலையா இருக்கிறத விட புலிக்கு வாளா இருந்துட்டு போலாம், அப்போ புலியினாக்க எல்லாம் பயந்துக்குவாங்க அப்படிங்கிற பாலிசியில் தான் இருக்கிறார். இவருடைய கட்சி கொடியிலையும் அந்த புலி சின்னத்தை தான் வச்சிருக்கிறார். இப்போ வேறொரு கூட்டணியில போய் சேர்ந்து எலிக்கு முகமா இருக்க போறாரா இல்ல புலிக்கு வாளா இருக்க போறாரா? 2024 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் அறிவிச்சாதான் இவருடைய நிலைமை என்னான்னு தெரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.